யோசபாத்தின் காலத்திலே அன்றைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது நீர் இறங்கி செயல்பட்ட காரியங்களை இன்னைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அன்றைக்கு யோசபாத் ராஜாவா இருந்த பொழுது அவனோட சேனைகளும் குதிரைகள் இருந்த பொழுதும் அவனுக்கு குதிரைகளும் அன்றைய நமக்கு சொந்தம் பண்ற பட்டையும் அன்றைய ரதங்கள் வெற்றி தரல சுவாமி. ஆனா ஜீவனுள்ள தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. இன்றைக்கும் அதே தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைய நமக்கு சொந்தம் பண்றே இந்த வசனங்களை தியானிக்கிற போது கர்த்தர் அன்றைய இந்த வசனங்கள் மூலமா எங்களோட பேசுவீராக. எங்கள் வாழ்க்கையில நடந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை இதன் மூலமாக அன்றைய அப்பா நாங்கள் அன்றைய நிதானித்து அன்றைய அதன்படி செயல்பட எங்களை அன்றைய பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1-2 வசனத்தை சுருக்கமா வாசிக்க கேட்போம். யாரும் வாசிங்க, தமிழ் எடுத்தவங்க வாசிங்க, இல்லனா இங்கிலீஷ்ல கனல் யாரும் வந்து வாசிங்க. 2 Chronicles chapter 20 verses 1 and 2. இதாத மேலே மோவாபியರು ಅಮ್ಮೋನಿಯರು ಕೆಲವರು ಯೆಹೋಷಾಫಾಟನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬಂದರು. இங்க பாருங்க, ஒரு யோசபாத் என்கிற ராஜா, அவன் தேவனுடைய பிள்ளை. அவனுடைய கர்த்தர் அவனை வந்து ராஜனாக ஏற்படுத்தினார். அவனுடைய ராஜ்யத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். அவனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் விரோதமாக 3 சேனை அவனுக்கு விரோதமாக எழுப்பி வருது. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவனுடைய வாழ்க்கையும் அவருடைய வரலாற்றை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, ஆகாப் என்ற ராஜா இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். யோசபாத் ராஜா யூதாவிற்கு தான் ஜனத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆகாப் எப்பொழுதுமே கள்ள தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுவார். ஆனா யோசபாத் ராஜாவோ அவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவன் வந்து தீர்க்கதரிசிகளையும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறதான ஒரு ராஜாவா இருந்தான். ஒரு அல்லே சொல்லுமா, அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, வாசிங்க அதை தொடர்ந்து கீழே. ದೂತರು ಬಂದು ಯೆಹೋಷಾಫಾಟನಿಗೆ ಮಹಾ ಸಮೂಹವು ವಿರೋಧವಾಗಿ ಲವಣ ಸಮುದ್ರದ ಆಚೆಯಲ್ಲಿರುವ ಅರಾಮ್ ಪ್ರಾಂತದ ಕಡೆಯಿಂದ ಬಂದು ಈಗ ಏಂಗೆದಿಯ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಚಿಟೋನ್ ತಾಮರಿನಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆಂದು ತಿಳಿಸಿದಾಗ ಯೆಹೋಷಾಫಾಟನು ಹೆದರಿ. பாருங்க, எப்போதுமே நீங்க ரொம்ப நல்லா நினைச்சுக்கணும், பிசாசு வந்து உங்களை நேருக்கு நேரா எப்பவுமே உங்களை மோத மாட்டான். Every time you should know that the Satan will not attack you one on one. Direct அவனை மோத மாட்டான். He will always use a messenger. எலியா அவர் மோதிக்கொண்டு அவன் வந்து கள்ளத்தீர்க்கதரிசிகளை வெட்டிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாரு. இசபெல் என்கிறவள் ஒரு தூதனை அனுப்புறார். உன் பிராணனை நாளை இரவுக்குள்ள நான் எடுக்க போறேன், உன் பிராணனை நாளை இரவுக்குள்ள நான் எடுக்க போறேன்னு சொல்லி, இந்த நேரத்துக்குள்ள உன் பிராணனை எடுப்பேன்னு சொல்லி தூதனை பயன்படுத்துவார். எப்பொழுதுமே ஜனங்கள் இங்க பாருங்க, தேவ சபை மக்களே, உங்க வாழ்க்கைக்கு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரணும்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது பயன்படுத்தணும், பிசாசு பயன்படுத்துறது முதலாவது யாராவது ஒரு செய்தி மூலமா பயன்படுத்துவோம். அந்த செய்தி நீங்க கேள்விப்பட்ட உடனே உங்களுக்குள்ள பயம் உண்டாடும். பயம் வந்துச்சுன்னா விசுவாசம் நம்ம விட்டு போயிடும். புரிஞ்சவங்க சொல்லுங்க. அப்போ எலியா பயங்கரமான ஊழியக்காரர். அவர் வந்து கள்ளத்தீர்க்கதரிசிகளை பார்க்காமல் எல்லாரும் வெட்டி வீழ்த்தவர். ஒரே ஒரு ஸ்திரீ எசபெல், தந்திரம் உள்ளவள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2-3 அதிகாரத்தில் சொல்கிறது, எசபெலின் ஆவி அன்னைக்கு சபைகளை இன்னைக்கு கெடுத்துக் கொண்டிருக்குன்னு சொல்லி. எசபெல் வந்து நேருக்கு நேரா அவனை மோதாது. Never the Jezebel will come and attack you. Never the enemy will come and attack you. They will use a messenger. ஒரு செய்தியாளர்கள். அங்க என்ன சொல்றது 2வது வசனத்துல? 2 வாக்கியம் என்னது? என்ன? தூதரு. சில நேரத்துல அவங்க சொப்பனங்களே, அவங்க கனவுகளே பிசாசுகள் வந்து உங்களை பயன்படுத்தும். ஒரு மனுஷர்கள் வந்து உங்களை பார்த்து பண்ணிடுறாரு. பிசாசு வந்தாங்க, பிசாசு நேர் வந்தானா அவங்களுடைய ஏஜென்ட்டை கொண்டு வந்து அப்படி பண்ணிடுறேன், அப்படி செஞ்சிடறேன்னு சொல்லி. அப்போ நீங்க பாருங்க, 3வது வசனம் சொல்லுது, யோசபாத் பயந்து போனார். Here when the messenger came and told, Josephat was afraid. When he received a message, உனக்கு ஒரு செய்தி வந்த உடனே உனக்கு பயம் உண்டாகும். இன்றைக்கு இந்த பயங்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்துங்க. எனக்கு பயத்தின் ஆவி அல்ல ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற தைரியமுள்ள ஆவி, தெளிந்த புத்தியும் அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. இப்பொழுது உங்கள் மீது ஒரு அபிஷேகம் இறங்குது. இன்றைக்கு உங்கள் மீது ஒரு கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள், பயங்களை நீக்கும்படியாக உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த விதமான செய்தியை நீங்கள் கேட்டு இன்னைக்கு பயந்து சபைக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் ஆவியினால உங்களை தைரியப்படுத்துறேன்னு சொன்னா, நீ பயப்படாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த உலகம் முடியும் பரிந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன சொல்றேன்னு சொன்னா, அவர் பயந்து போனார்.
நெக்ஸ்ட் என்ன சொல்றது? 3ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பதான் ரொம்ப கிளைமாக்ஸ். இங்க பாருங்க, பயந்த உடனே அவர் என்ன செய்யறார் பாருங்க. ಯೆಹೋಷಾಫಾಟನು ಹೆದರಿ ಯೆಹೋವನನ್ನೇ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಯೆಹೋವನನ್ನೇ ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಎಲ್ಲ சொல்லுங்க, ಯೆಹೋವನನ್ನೇ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡನು. இதுதான் கிளைமாக்ஸ். எல்லாம் சொல்லுங்க கிளைமாக்ஸ் என்னன்னா, இவர் ராஜா பயந்தது உண்மைதான், 3 ராஜாக்கள் எழுப்பியது உண்மைதான். ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு தீர்மானம் எடுக்கிறார். தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை எங்க தோல்வி அடைக்கிறான்னு சொன்னா, ஜோசபாத் was afraid, so he decided. நீ எப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறியோ உன் தீர்மானத்துல தான் உனக்கு வெற்றி உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசபாத் ஆகாப் கிட்ட போலாமான்னு யோசிக்கல. யோசபாத் ஐகுப்து ராஜாவு கிட்ட போலாமான்னு யோசிக்கல. யோசபாத் வேற யார்கிட்டயாவது ஒதுக்கி போலாமான்னு யோசிக்கல. யோசபாத் தீர்மானம் பண்ணார். ஜோசபாத் டிசைடட், நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், என்ன ராஜாவாக ஏற்படுத்தின கர்த்தர்கிட்ட நான் உதவிக்காக போக போகிறேன். கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின, ஓ கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவர் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். He decided to go to the Lord to take the help. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில் ஆகட்டும், நம்ம ஊழியத்தில் ஆகட்டும், இந்த போன வாரங்கள்ல இரவு 12 மணி வரைக்கும் நாங்க வந்து இந்த பக்கத்து தெருவில் பேசிக் கொண்டிருக்கோம். சர்ச் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏறக்குறை 15 பேர் பேசினாங்க. நான் சொன்னேன் சரி ஆகட்டும். நான் ஜெபம் பண்ணேன், காலையில் வரைக்கும் பார்க்கலாம், காலையில் வரைக்கும் நம்ம பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் திடீர்னு சொல்லி ஆவினர் சொன்னார், எதுவுமே நீ அங்க செய்யாது, நீ போய் அந்த இடத்துல பிரேயர் நடத்து. நான் வந்து யாரும் சொன்ன வந்து இது வந்து பெருமைக்காகல, இது என்னுடைய ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், என்ன பார்க்கிறார். நீ மனுஷரை நம்புறியா, நீ யார் நம்புறன்னு சொல்லி நான் எல்லாரும் விசுவாசிக்கு சொன்னேன். எங்கன்னா இருக்கட்டும், நீங்க 9:30 மணிக்கு உங்களுக்கு நான் சொல்வேன் எங்க சர்வீஸ் இருக்குன்னு. எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எங்க ஆறுதுங்க, பாஸ்டர் எங்க ஆறுதுங்க, ஆறுதலை நம்ம செய்ய போறோம். திடீர்னு பண்ணி எல்லாரும் ஃபோன் பண்ணேன். இந்த பில்டிங் பழைய இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டோம், எங்க சார் இந்த மாதிரி எங்க பிரச்சனை இருக்கு, எங்க ஆறுதலை கொடுங்கன்னு சொன்னா, பரவாயில்ல பிரேயர் தான் நடத்தி போங்க. பழைய இடத்துல போய் இந்த ஆறுதல் நடத்தணும், இந்த இடத்துல நடத்தல. அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், நமக்கு பிரச்சனை வரும்போது நாம விசுவாசம் எங்க போகுது. நாம டிசைட் என்ன பண்றோம்னா, நம்ம கர்த்தர் கிட்ட உதவி கேட்கலாம். கர்த்தர் கிட்ட உதவி கேட்ட உடனே எல்லா மக்கள் எல்லா இடத்துல இருந்து கர்த்தர் உதவியில் அனுப்பினார். ஆமென் சொல்லுவோமா? அதுல வந்து நம்ம பிரச்சனை கேள்விப்பட்டோன்னு நம்ம ஊழியத்துல இருந்த சகோதரர் ஜெகதீஷ் அவங்க எல்லாம் வந்து தானாக வந்தாங்க. அது என்னன்னு சொன்னா, நாம் உதவி கேட்கறது கர்த்தர் கிட்ட, கர்த்தர் அங்கிருந்து சேட்டலைட் மாதிரி அனுப்புவார். ஓ என்னுடைய பிரச்சனை இருக்குப்பா, நீங்க போய் அங்க என்ன செய்யணுமோ அங்க செய்யுங்க. நல்ல சொல்லுவோம். நீங்க கர்த்தர்கிட்ட நம்ம வந்து கேட்கும் போது, யோசபாத் பாருங்க, ஒரு வந்து இருக்கிறதான ராஜாவுங்களே அவருடைய வரலாற்றை நீங்க பாருங்க. அவர் முடிவுல ஏறக்குறை 30 வருஷம் அவர் வந்து ராஜரிகம் செய்திருக்கிறார். அவர் செய்தது என்ன, பிரச்சனை வந்துச்சா முதலாவது ஓடு ஆண்டவர் கிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுடைய சொந்தக்கார், உங்களுடைய மாமனார், உங்களுடைய மாமியார் கிட்ட, உங்க சித்தப்பா கிட்ட, பெரியப்பா கிட்ட நீங்க போகலாம், அது முக்கியம் இல்லை. ஆனா முதலாவது தீர்மானம், என்னை ரட்சித்த ஆண்டவர் கிட்ட நான் போக போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை நாம போக வேண்டிய முதலாவது இடம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஒரு சகோதரன் வந்து பார்த்து கேட்டார், மாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, நீங்க அவ்வளவு ஆறாம நீங்க செய்தி பண்ணி பிரச்சனை இவ்வளவு டென்ஷன் இருந்துச்சு, எங்களுக்கு அவ்வளவு டென்ஷன் இருந்துச்சு, எப்படி நீங்க சர்வீஸ் நடத்தீங்க? பிரச்சனை எந்த நான் டென்ஷனா இருப்பேன், பிரச்சனை அவருதுப்பா. எனக்கு சொல்லி ஆண்டவர், வர்ற மக்களை நீ வந்து பாட்டு நடத்து, அவங்க ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு செய்தி சொல்லு, அதுதான் உங்களுக்கு வேலை. ஃபாதர் இப்படி அழகா பாடு, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. எங்களை அழைத்தது அவரு, அவருக்காக நடத்துறாரு. அப்போ கலங்க நம்ம தேவையில்லை, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. உங்களை ரட்சித்தது கர்த்தர், உங்க குடும்பத்தில் வரதான போராட்டங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வர நெருக்கங்கள், சவால்களை நாம் சமாளிக்க போனா இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா. இன்னைக்கு நிறைய வீட்டுல, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை, ஊழியங்கள்ல பிரச்சனை என்னன்னா, ஏதோ அவங்க தான் அது பெரிய இதுன்னு சொல்லி ஏதாவது இருக்கிறது பிரச்சனை சரிப்படுத்தலாம்னு போவாங்க. ஆனா அங்கதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். நம்முடைய பிரச்சனைகள், when you have some problem, do not take it serious to hand yourself. Let it to the hand of God, because he is the one who instituted family. அவர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார், அவர் தான் உன்னை ரட்சித்தார், அவர் உன்னை காட்டிலும் நல்லா பார்த்து சரிப்படுத்துவார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சபையில வரும்போது ஆண்டவரை பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி தென் கீழ வாசிங்க, சுருக்கம் வாசிங்க டக்குன்னு.
ಅವ್ರು ನಿರ್ಣಯಿಸಿದರು. ಹಂಗೆ ಹಚ್ಕೊಂಡು ಕೈ ಆಗ ಯೆಹೂದ್ಯರು ಯೆಹೋವನ ಸಹಾಯವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ತಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪಟ್ಟಣಗಳಿಂದ ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದರು. ಯೆಹೂದ್ಯರು ಯೆರೂಸಲೇಮಿನವರು ಯೆಹೋವನ ಆಲಯದ ಹೊಸ ಪ್ರಕಾರಗಳಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿ ನೆರೆದು ಬಂದಾಗ சபையாகி கூடி வந்தாங்க. அவர் அல்லே சொல்லுவோம். போன வாரம் பிரச்சனை எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நீ ஏன் போனா நிக்க வச்ச, நீ தைரியமா நின்னுக்கலாமாச்சு. நான் சொன்னேன், எனக்கு எது டிஸ்டர்ப் ஆனாலும் சரி சபை டிஸ்டர்ப் ஆக கூடாது. ராமன் சொல்லுங்க. சபையா கூடி நம்ம கர்த்தரை ஆராதிச்சோம், அதுதான் எனக்கு முக்கியமானது. அது ரோட்ல நின்னாலும் சரி, இங்க வந்து நம்ம ஆராதிச்சுட்டு அவன் வந்து நீ சண்டை போடுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம கூடி வர்றது கர்த்தரை ஆராதிப்பதுக்கு. இங்க பாருங்க, எல்லா ஜனங்களும் கூடி வந்து சபையா நிக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? போன வாரத்துல நம்ம இடத்துல கூடி ஆராய்ச்சி விடுதலையோடு ஆராதிச்சோம். எந்த பிரச்சனையும் எப்படி அதை பார்த்துட்டோம். அப்படியே நம்ம கர்த்தர் என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நிறைய பேர் என்ன சொன்னா, பாஸ்டர் ரொம்ப பிரச்சனை, நீ சர்ச்சுக்கே வர முடியாது. ஓ, உன் தோல்வி அங்கதான் ஆரம்பிக்குது. உனக்கு பிரச்சனையா முதலாவது நீ வர வேண்டியது எங்க? எல்லா கையில வச்சு சொல்லுங்க, நாம் வர வேண்டியது கர்த்தருடைய ஆலயத்துக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்துல வந்தோம்னு சொன்னா, உனக்கு தீர்வு அங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு வெற்றி அங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக கர்த்தர் உதவி அனுப்புவார். உனக்கு வேண்டிய தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். நீங்க தீர்வு வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு ஊழியக்காரர் மீது கர்த்தருடைய ஆவி வந்து அங்க ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அங்க நீ பிரச்சனை வரும்போது அந்த ஊழியக்காரை கொண்டு கர்த்தரோடு பேசுவார். கர்த்தருடைய ஆவி ஊழியக்கார போதகர் மூலமா ஒரு தரிசனத்தையும் ஒரு ஆலோசனை எங்க கர்த்தர் வைத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆலயம். அவங்க எல்லாரும் ஒன்று கூடி வந்தாங்க. தேவச்சனமே, வீட்டுல தலைவர்கள், வீட்டுல பெரியவங்கன்றவங்க நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. வீட்டுல கணவர், ஒருவேளை வீட்டுல முக்கியமா இருக்கிறவங்க, நீங்க இந்த செய்தி கேட்கணும். யோசபாத் பயந்த போது அவர் தீர்மானம் எடுத்தார். என்னன்னு சொன்னா, நம்ம கர்த்தரை தேடணும். தலைவருங்க வீட்டுல, you are the head of the family, all decisions will fall on you. நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத் தேவனை தேடுன்னு நினைச்ச போது எல்லா ஜனங்களும் தேவனை தேடினாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க வந்து தேவனை தேடக்கூடாதுன்னு நினைச்சாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தேவனை தேடாமல் போயிடுவாங்க. The king Jehoshaphat decided that he used to look God. Then automatically the whole Judah, எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. இன்றைக்கு தலைவராக இருக்கிற நீங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு என்னன்னு சொன்னா, நீ கர்த்தரை தேடுவேன்னு சொன்னா, நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை தேட ஆரம்பிப்பாங்க. நீ தேடாமல் கர்த்தரை நம்பாமல் வேறு பக்கம் போவேன்னு சொன்னா, உன் வீடும் அப்படிதான் தேடி போகும். பிரச்சனைகள் தீராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க கீழ வாசிங்க என்ன சொல்றேன்னா, அப்புறம் என்ன சொல்றாங்க அவங்க? ಯೆಹೋಷಾಫಾಟನು ಅದರ ಮುಂಗಡೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಯೆಹೋವನೇ ನಮ್ಮ ಪಿತೃಗಳ ದೇವರೇ. ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಇದೆಯಮ್ಮ. ಸ್ಪೆಷಲ್ ಟೈಮ್ ಆಫ್ ಪ್ರೇಯರ್ ವಿತೌಟ್ ಫುಡ್ அப்படி இருக்குதா? ಊಟ ಇಲ್ಲದೆ, ಆಹಾರ ಇಲ್ಲದೆ, ಐದಲ್ಲಿದೆಯಾ? 3 ಓದಿ ಮತ್ತೆ ಬರ್ತಿದ್ದೀರಾ? ಯೆಹೋವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಬೇಕೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡು ಯೆಹೂದ್ಯರೆಲ್ಲರೂ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நல்லா சாப்பிட்டு தூங்குதல்ல, ஆண்டவரே எனக்கு பிரச்சனையை சரிப்படுத்துங்க. சில பேர் வந்து சும்மா கோச்சிங் சாப்பிட விட்டுருவாங்க. அது வந்து பட்டினி, உபவாசம் இல்லை. ஆனா நீ பிரச்சனைக்காக ஆண்டவரே நான் உபவாசத்தோடும் பார்த்து உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லுவேனா, உனக்கு வெற்றி ஆரம்பம் ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லே உபவாசமும் ஜெபம் அன்றி அந்த ஜாதி பிசாசுகள் போகாது. உனக்கு வர பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொன்னா, if you have to overcome some challenges in your life, you need to go for a fast when you are facing a problem. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி. இங்க பாருங்க, எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனை இருக்குது. ஓ, உபவாசம்ப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆயுதம், இந்த வயிறு காய போட்ட கத்தர் பாப்பாரு. ஏன்னா இவ்வளவு சாப்பாடு கொடுத்து, பிரியாணி கொடுத்து, இவன் சாப்பிடாம என்ன பாக்குறாரு, இவனுக்கு ஏதாவது செய்யணுமே. உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க சாப்பிடாம நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே சாப்பிட்டோம், சின்ன பஞ்சா தானே, இப்பயும் அப்படிங்க சாப்பிடாம இருக்கிறான்னு விட்டுருவீங்களா? ஐயோ பிள்ளை சாப்பிடலையேன்னு சொல்லி அவன் எதுக்காக சாப்பிடாம இருக்கிறானோ அது ஏதாவது செய்ய நீங்க பாப்பீங்க. உபவாசம் என்பது கர்த்தருடைய மனசு அது உருக செய்யும். ஆமென் சொல்லுங்க. அது எல்லாவற்றுக்காக இல்ல, அது நீதியா இருந்தா தான் கர்த்தர் மனம் இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. தவறான காரியத்துக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, ஒருவேளை கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நீங்க உபவாசம் எடுத்து கர்த்தர் இது செஞ்சே செய்யணும்னா கர்த்தர் கேட்க மாட்டார். உங்க உபவாசம் தான் வேஸ்ட்.
ஆனா நீதியாக நீங்க உபவாசம் எடுப்பீங்கன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்க பாருங்க, உபவாசம் எடுத்தாரு. ரெண்டாவது ஜெபம் செய்யலாம் எல்லாரும் கூட்டாங்க. நாலாவது எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கீழ வாசிங்க அப்படியே. நெக்ஸ்ட் கடை ஓதி தமிழ்ல யாரும் வாசிங்க. இந்த கூட நல்லா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வாசிங்க. ಯೆಹೋವನೇ, நானே வாசிக்கிறேன். வாசிங்க. ನಮ್ಮ ಪಿತೃಗಳ ದೇವರೇ, ஆ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅನ್ಯತೆ ವಚನ பண்ணியோமா? ಅನ್ಯತೆ ವಚನ பண்ணி தேங்க அಲ್ಲಿಂದ ಅಲ್ಲೆಲ್ಲ ನೀವು இந்த எல்லா செய்தியை நீங்க வீட்ல போய் வாசிக்கணும். எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. இந்த 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தை நீங்க வீட்ல போயிட்டு எல்லாரும் வீட்ல வாசிக்கணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? This chapter everyone should go home and should read from the first. புரிஞ்சுங்களா? எல்லாம் தர்மியா சிஸ்டர் புரிஞ்சுங்களா? வீட்ல போயிட்டு நீங்க வாசிக்கணும். புரிஞ்சுங்களா? இத வாசிங்க. வசந்த வாசிங்க. 12வது வசந்த வாசிங்க. ನಮ್ಮ ದೇವರೇ ಅವರನ್ನು ದಂಡಿಸದೆ ಬಿಡುವಿಯೋ? ಬಿಡುವಿಯೋ? ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದ ಈ ಮಹಾಸಮೂಹದ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ತಿಳಿಯದು. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನಿನ್ನನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பிறகு என்ன சொல்றார்? நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? உங்க வாழ்க்கையில உங்களால சமாளிக்க முடிய ஒரு பிரச்சனை வந்துச்சா? நீங்க என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கீங்களா? அப்ப நீங்க ஏதாவது செஞ்சிடாதீங்க. சில பேர் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியல. sometimes we don't know what to do, but with our experience, நமக்கு இருக்கிற அனுபவத்தை ஏதாவது செய்வோம். அப்பதான் வருது பிரச்சனை. அந்த நேரத்துல நீங்க ஒண்ணு செய்யாம ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல, ஆனா உனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுமா? நீர் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். you know everything Lord, but I don't know anything. அப்படி தாழ்மையா ஆண்டவர் கூட முழங்கால் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தேன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் ஜெயத்தை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. When you say that I don't know what to do Lord, I'm powerless, because the power which is coming against me is overcoming me. எனக்கு விரோதமா வர பிரச்சனைகள் பெருசா இருக்கு, எனக்கு என்ன செய்ய தெரியல, நீ உதவி செய்யுங்கன்னு சொன்னா எல்லா வல்லமைக்கு மேலான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்காக இறங்கும். Hallelujah. அங்கதான் வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். கீழ வாசிங்க சுருக்கமா அப்படியே. எல்லா யெகூதியரு ಅವರ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದರು. இங்க பாருங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா சார் நீ வீட்ல இரு, நான் மட்டும் சர்ச் போயிட்டு வரேன், அப்புறம் பாத்துக்கலாம், கர்த்தர் பாத்துக்குவாரு. அப்படி இல்ல. இங்கிலீஷ்ல அழகா சொல்றது, the babies, the children and all the family members. வீட்டார், சின்ன பிள்ளைங்க, கை குழந்தைங்க, பிள்ளைங்க, குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து எங்க வந்தாங்கன்னா கர்த்தர்கிட்ட ஓடி வந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்போ நீங்க சபைக்கு வரும்போது நான் போறேன், இன்னைக்கு ரெப்ரசன்ட் நான் அம்பாசிடர், நான் வீட்டுக்கு தலைவர், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி மட்டும் வராதீங்க ஆலயத்துக்கு. நீங்க கர்த்தர் வந்தா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட திருச்சபை எங்க இருந்தாலும் நீங்க குடும்பமாக போய் கர்த்தர் ஆராதிங்க. அங்க கர்த்தர் உன் சார்பில் இறங்குவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. Go as a family. Do not compromise. எதுல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சின்ன குழந்தைங்கள பெருசா உங்களால வர முடியாத ஒரு பிரச்சனை நெருக்கம், முடியவே முடியாது பாஸ்டர், ரொம்ப பலவீனமா இருக்காங்க, நம்ம போது மட்டும் தான் நீங்க வீட்ல இருக்கலாம், இல்ல நீங்க சபையில இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கீழ வாசிங்க, கீழ வாசிங்க அப்படியே சுருக்கமா. ಆಗ ಆ ಸಮೂಹದ ಒಳಗೆ ಆಸಾಫನ ವಂಶದವನಾದ ಲೇವಿಯನು ಮತಾನ್ಯನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಏಗಿಯೇಲನು ಮರಿಮಗನು ಬೇನಾಯನ ಮೊಮ್ಮಗನು. ಅದು ಬಿಡಿ, 15வது வசனம் பண்ணி. அவனு எல்லா யெகூதியரே, அங்க தேவாலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அங்க ஒரு ஊழியக்காரர் மீது இறங்கி வந்து எல்லா யெகூதரே எருசலேமினவரே அரசனாದ யோசபாத்தனே யெகோவನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿರಿ. ஓ கர்த்தர் சொல்றதாவது நீ கேள். ಈ ಮಹಾ ಸಮೂಹದ ನಿಯಮಿತವಾಗಿ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ. சகல யூத கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யெகோசாபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஒரு ஆமென் சொல்லுமா? ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க.
யுத்தம் எங்களது அல்ல. கையில வச்சு சொல்லுங்க. The battle is not mine. It is God's. The problem in your life is not yours. It is God's. ஒரு அல்ல சொல்லுங்க. இன்றைக்கு எந்த பிரச்சனையில இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இந்த சபை பிரச்சனை விடுங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் உங்களுக்கு சொல்றேன், எது உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்குதோ அதை மனசுல நினைச்சு கையில உயர்த்துங்க. எந்த பிரச்சனை எந்த காரியமானாலும் சரி, அந்த பிரச்சனையை யாருனாலும் எந்த காரணமானாலும் சரி நினைச்சு நீங்க கர்த்தருடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னதல்ல உனது. This battle is not mine, Lord, it is yours. Any problem in your life you are facing today at this moment, you tell to the Lord, Lord, this problem doesn't belong to me. It is your problem. The battle is not mine, it is yours. இந்த பிரச்சனை ஆண்டவரே, ஆண்டவர் வசனம் சொல்லுது, நேற்றுக்கும் இன்றையும் என்று மாறாத வார்த்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது யோசேப்பாவுடைய பிரச்சனை மட்டும் அல்ல, இதே பிரச்சனை இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ போய் கொண்டிருக்கிற பிரச்சனை அது உனதல்ல, அது என்னுடையது. அந்த யுத்தம் உனதல்ல, அது என்னுடையது. நீ யுத்தம் செய்ய வேண்டியது அல்ல, அந்த யுத்தத்தை நான் செய்ய போகிறேன் உனக்காக. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, உன் யுத்தத்தை நீ எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி. பரலோகத்தில் ஒரு யுத்தம் களம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிசாசை கர்த்தர் நசுக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். பாதத்தின் ஆவிகளை கர்த்தர் கரட்டி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் விசுவாச ஜீவ வாழ்க்கைக்கு விரோதமாக, ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாக எழுப்புகிறதான பொல்லாத பிசாசுகள், உன் குடும்பத்துல பிரச்சனை எழுப்புகிறதான பொல்லாத கிரியைகளை கர்த்தர் நாளை சங்கரிக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. கையை வைத்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. Battle is God's. My battle is God's battle. My battle is God's battle. ஒரு அல்லே சொல்லுங்க. தைரியமா இருக்கிற சந்தோஷமா இருக்கிற அல்லே சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆலயத்தில் இருப்பது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை ஒருவேளை எழுப்பி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியலங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம எங்க ஒரு பிரச்சனை எழுப்பி இருக்கு, அதை குறித்து சொல்லுங்க விசுவாசமா. அந்த பிரச்சனை உங்ககிட்ட வரும்போதே கர்த்தர் பார்த்துருவார். ஒரு அல்லே சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குறது நான் உணர்கிறேன். உங்கள் மீது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குறது. அபிஷேகம் நுகத்தடிகளை உடைக்கும் என்று சொல்லிக்கிறார். ஓ, வெள்ளம் போல பிசாசு வந்தாலும் அவன் விரோதமாக எழும்புகிறது. கர்த்தர் ஆவியானவர் எதிர்த்து கொடி ஏற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் விரோதமாக இருக்கிற பிசாசை நான் பார்க்கிறேன். அந்த விரோதமாக கர்த்தர் ஆவியானவர் எதிர்த்து கொடி ஏற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ ரிகபா சட்டனா கபா. Thank you Jesus. உங்கள் அபிஷேகம் இந்த பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ಸಮೂಹ, ದೊಡ್ಡ ಸಮೂಹ, ಮಹಾ ಸಮೂಹದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ, ಹೆದರಬೇಡಿರಿ, யுத்தವು ನಿಮ್ಮದಲ್ಲ, தேவரதே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கீழ வாசிங்க அப்படியே. நாளை ಬೆಳಗ್ಗೆ ಹೊರಡಿರಿ, ಈಗೋ ಬರುತ್ತಾರೆ. ಪದ್ಯ ವಾಸಿಂಗ 17. ಈ ಸಾರಿ ಯುದ್ಧ ಮಾಡುವುದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஒரு அல்லே சொல்லுங்க. இந்த தடவை பிரச்சனை நீங்க சமாளிக்க தேவையில்லை. ஒரு அல்லே சொல்லுங்க. உங்களுடைய போராட்டத்தை நீங்க போராட தேவையில்லை. You will not fight because God know you are very weak. நீங்க ரொம்ப பலவீனன்னு கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்றேன், நீ யுத்தம் பண்ணாதப்பா, என்கிட்ட வந்துட்ட இல்லையா, நான் பாத்துக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வந்திருக்கிறது யார்கிட்ட? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். We have come to the Lord. यीशु परमेश्वर के पास. परमेश्वर என்னன்னா சர்வத்தையும் படைத்த கர்த்தர். He is all powerful God. அவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. Thank you Jesus. Thank you Holy Spirit. மோசே தேவனுடைய மகிமை இந்த இடத்துல சூழ்ந்து ஆவரித்துக் கொள்கிறது. Thank you Jesus. உங்கள் யுத்தங்கள் எல்லாம் இப்போ கர்த்தர் சந்திக்க ஆயத்தமாயிக்கிறார். அதான் அவர் சொல்றார், நீ சண்டை போடாதே, நீ யுத்தம் செய்யாதே. எனக்கு ஒரு பெரியதாக சந்தோஷம். இனி இந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ள போகுது கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பார்க்க போகுது, சமாளிக்க போறது கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சீக்கிரமா ஜெபம் பண்ண போகிறோம். திம்ராயா வந்து எலெக்ஷன் நின்னுறாரு.
கவுன்சிலர் கூப்பிட்டு சொல்லுகிறாரு. கவுன்சிலர், ஏன்னாப்பா ನೀನೇ ಬರ ಕೌನ್ಸಿಲರ್ ಆಗ್ಬಿಡಾಗಿದ್ಯಾ? ನಾನು சொன்னேன், சாமி ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಆಗ್ಬಿಡಾಗಿದ್ದೀನಿ. ஏன்னா கவுன்சிலர் ஆசீர்வாத வச்சுக்கோ, அவர் ஆசீர்வாதம் கொடுத்துறாருப்பா. கவுன்சிலர் கிட்ட வேலை செய்யறாரு. இங்க நின்று சர்ச்சை வேலை பார்த்ததுனால அவர் தெரிஞ்சிச்சு, இவங்க இங்கிருந்து வந்துக்கிறாங்கப்பா. கவுன்சிலர் வாயிலே சொல்லிட்டுக்கிறாரு, தீர்க்கதரிசன விசுவாசி, அந்நியர்கள் மூலியமா கூட கர்த்தர் சில நேரத்துல பேசுவார். அந்த வாய்க்கு வார்த்தை படி ஆயிட்டு சொல்லு, ஆதரே சார் நீ வாய்க்கு சக்கரை ஆக்கிட்டீங்க சார். அப்புறம் நம்ம எல்லாம் உட்காந்து இங்க வேலை செய்வோம். எல்லா வேலையும் அவர் பார்த்து சர்ச்சுக்கு என்ன பண்ணி சொல்றீங்க? என்னங்க கவுன்சிலர் ஆக்கிடலாம், சர்ச்சில் ஒரு கவுன்சிலர் வந்து உட்காந்து வாரம் வாரம் அவர் கவுன்சிலர் வாயாதான் சொல்லிக்கிறார், நான் சொல்லல. ஏற்கனவே ஏழு இருக்கிற எல்லாரும் என்னன்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? அவரு இந்த ஏழு இருக்கிறவங்க எல்லாம் என்ன செலுத்துறப்பா? எல்லாரும் எம்எல்ஏன்றாங்க. கவுன்சிலர் பார்த்தா கவுன்சிலர் அவர் வாயில சொன்னாரு கவுன்சிலர். எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஒண்ணே தெரியுங்களா? தீர்க்கதரிசிங்க தான் பழைய ஏற்பாட்டுல எல்லாமே. இவர் தான் ராஜாவுன்னா அவங்க போய் அபிஷேகம் பண்ணா அவர் ராஜா தான். போயிட்டு எலியா போயிட்டு இவர் தான் ராஜானா ராஜா அவர் தான். எலிஷா போயிட்டு எவ்வளவு என்கிறதான ஒரு ஊழியக்காரர் வேலை செஞ்சுக்கிறார். அவரை பார்த்து நீ தான்ப்பா நாளைக்கு இருந்து அபிஷேகம் பண்ற, நீ தான் ராஜாவை போற சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு அவங்க தான். கர்த்தர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இவங்க தான் உட்காரணும், அவங்க தான் உட்காருவாங்க. அது பிரதர் ஜெகதீஷ் எல்லாம் அவங்க சாட்சி இருக்கு. இவங்க தான் ஆளணும் கர்நாடகால. ஏன்னா கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்துவின் தோளின் மேல் இருக்கிறது, சபை மீது இருக்கிறது. நாம டிசைட் பண்ணதான் அந்த ரூலிங் பார்ட்டி. ஒரு சின்ன சபையாய் கூடுறன்னு நினைக்காதீங்க. இங்க டிசைட் பண்ணா அங்க பார்லிமெண்ட்ல உட்காருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய சபையில இருந்து அம்மா எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க. அன்றே எம்எல்ஏ எல்லாரும் சர்ச்ல வந்து ஆராதனை பண்ணும். ஆமா, அவங்க மனுஷர் தானே. என்னங்கய்யா, அவங்க மனுஷர் தானே. எம்எல்ஏ இருக்கலாம். வந்து ஒருத்தர் உட்காந்துன்னு ஐயா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன், சரி தேவ வாக்கியத்தை சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு சொல்லி அவங்க எப்படி போய் அவங்க உட்கார்றாங்களோ அதே மாதிரி வந்து உட்கார்ந்து கர்த்தர் ஆராதிக்கணும். அந்த காலங்களே கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அதிலே ஒவ்வொரு சபையிலும் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டுக்காக உண்மையாக வைராகமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஊழல் இருக்காது, மோசம் இருக்காது, அநியாயங்கள் நடக்காது, ஏழை ஜனங்களுக்கு அநீதி நடக்காது. அப்போ அவங்க தேவ பயத்தோடு நடந்து கொள்வாங்க. அப்போ தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வரும். கர்த்தர் தேசத்துக்கு ஒரு மாற்றுதல் உண்டாக்குவார். அன்றைய இந்த வார்த்தையை கர்த்தர் நாள் தீர்க்கதரிசனமாக இந்தியா தேசத்தை எழுப்புவீராக, கர்த்தர் நீ செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. கீழே வாசிங்க, அப்படியே சொல்ல சீக்கிரம் வாசிங்க. நீ யுத்தம் ಮಾಡೋದು ಬೇಕಿಲ್ಲ, ಓದಿ. ಈ ಸೈನ್ಯ ಯುದ್ಧ ಮಾಡುವುದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ಯೆಹೂದ್ಯರೇ ಸುಮ್ಮನೆ ನಿಂತುಕೊಂಡು ಯೆಹೋವನು ನಿಮಗೋಸ್ಕರ ನಡೆಸುವ ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. ಆಮೆನ್ சொல்லுவோம். Go and see. சொல்லுங்க எல்லாரும், நான் பார்க்க போறேன் கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பு, கர்த்தர் செய்ய போகிற அதிசயம் உங்களுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போற ரட்சிப்பு, கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போற அற்புதம் அதிசயத்தை உங்களுடைய கண்கள் காண போகிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போற அதிசயம். ஆமென் சொல்லுவோமா? நம்ம சபையில இப்போ வரைக்கும் இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சர்ச்சுகளுக்காக எவ்வளவு பேருக்காக ஜெபம் பண்ணிருக்கோம். நிறைய சபைகள் ஆரம்பிச்சிச்சு. நிறைய மக்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு கல்யாண பத்திரிகையோட சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க. எல்லாரும் நடக்குமா ஆகுமா நடக்காதா என்ன ஆவான்னு நினைச்சுப்பாங்க. உங்களுடைய கண்கள் அது காணும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய சொந்த கண்கள் காண போகிறது. ஒரு எழுப்புதல் இந்த பகுதியிலே பற்றி எரிகிறது. உங்களுடைய சொந்த கண்கள் காண போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த ஊழியத்துக்காக பிரயாசம் எடுத்தவங்க எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நினைக்க போகிற இந்த இடத்துல ஒரு எழுப்புதலுக்கு நீங்க எல்லாம் நீங்க காரணம் வந்திருக்கிறீங்க. சம்பங்கி நீங்க அந்த கமலா நகர் சேஷத்துக்கு ஒரு சர்ச்சில் நீங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா இங்கிருந்து ஒரு எழுப்புதலுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். பரலோகத்துல வாங்க கணக்காட்டுவார், என்னால காட்ட முடியாது. இங்கிருந்து ரட்சிக்கப்படுற நிறைய ஆத்துமாக்களுக்காக இங்க உழைச்ச ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் காட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தனை விதைக்கவும், ஒருத்தருக்கு தண்ணீர் பாய்ச்சவும், ஒருத்தர் அறுவடை அறுக்கவும் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதனுடைய பலன்களை கர்த்தர் அவர்களுக்கு ஏற்றதாய் கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து இரவு பகல் நைட் டே வேலை செஞ்சுக்கிறாங்க, நைட் இங்க தூங்குறாங்க, குளிர்லயும் எல்லாம் இல்லாத இங்க தூங்கிட்டாங்க. சில பேர் பாஸ் நான் தூங்கல, எனக்கு கர்த்தர் வந்து ஜெபம் பண்ணியா நீ வந்து இருந்து ஒரு இடத்துல பாரு. மோசே தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து கூடாரத்துல ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார் வீட்டுக்கு.
ஆனா ஆலயத்து வாசல்லையே உட்கார்ந்து நேரத்தரமா யோசுவா வேதத்தை வாசித்து பாருங்க. எங்களுக்கு கர்த்தர் சொன்னா நீ வந்து வச்ச உட்கார்ந்து வீட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், அதுதான் வேலை செய்யறது வேலை அவங்களுடைய. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். கீழே வாசிங்க, அப்படியே தொடர்ந்து சீக்கிரம் வாசிங்க, 10 நிமிஷத்துல முடிக்கிறோம். ನೋಡಿರಿ ಎದರ ಬೆಡಿರಿ ಕಾವಲ ಕೊಲ್ಲ ಬೆಡಿರಿ நாளே நிறைய பேர் கேட்டாங்க என்ன பாஸ்டர் நாளைக்கு பிரேயர் நடத்துறீங்க? நடத்திதான் அவனை பாக்குற வெளியில வந்து அவ்வளவுதான். நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் ஜெகதீஷ் இங்க நடத்த முடியலன்னா எனக்கு எங்க நடத்த முடியல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் நடத்தணும். ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு அங்கதான். அங்க வெளியே போயிட்டு ದಯவு செய்து சாರ್ ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ, ರಕ್ಷಣೆ ಠಾಣೆ ಹತ್ರನೇ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡು ನಾವು ಒಂದು 2 ನಿಮಿಷ 2 ಹಾಡಾಡಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವೆಲ್ಲರೂ ಅಲ್ಲೆಲೂಯಾ ಏನಾತ್ಮವೇ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ಸರ್. ಯಾಕಂದ್ರೆ ಸ್ವಂತ ಜಾಗದಲ್ಲೂ ನಮ್ಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ಜಾಗ ಇಲ್ಲ, ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ನಮಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಏನೋ ಬಾಡಿಗೆ ಕಾಸಿಲ್ಲ. ಒಂದೇ ಒಂದು ಜಾಗ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲಂದ್ರೆ ரக்ஷணை டானே. வேற எங்க தான் நம்ம போறது? காவல் அதிகாரிகிட்ட தான் போக முடியும் எங்களுக்கு பாதுகாப்புக்காக. முதலாவது கர்த்தர்கிட்ட, இரண்டாவது அரசாங்கத்துக்கிட்ட. ஒரு ஆமென் சொல்லுவோம். அவ்வளவுதான். நீங்க எதா இருந்துச்சுனாக்கா நான் டைரக்டா அவங்க எல்லாம் கூப்பிட்டு நடந்து போயினே இருப்பேன். நீங்க பாத்துக்கீங்களா ஆடுங்க என்ன பண்ணுன்னு? ஒரு ஆடு பச்சை இன்னொரு ஆடு பின்னாடி போகும். அது எங்க போகுதுன்னு கேட்காது. அது இப்படி எகிரிச்சு நான் பின்னாடி பார்க்கும். ஏன்னா இவர் எகிறாரு, நம்மளும் எகிறலாமே, அது எகிரும். ஒண்ணு இருக்காது, ஒரு கல்லு, சின்ன கல் இருக்கும். ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணா அந்த கல்லை பார்த்து தாவும். If you see the sheep, one will go. If it is jumps, next also jump. Third will come. It will see. That will also jump. மேய்ப்பன் போயினே இருப்பாரு. நீங்க என்ன பண்ணணும்? கூட வந்துனே இருக்கணும். அப்படியே பாட்டு பாடினே போய் நீங்க சேர்ந்து பாடினே, நீங்க கரெக்டா பாடுறீங்களா தப்பா பாடுறீங்களா கை தட்டுறீங்களா இல்லையோ பாடினே போயிட்டு அங்க போய் நின்று கர்த்தரை ஆராதிச்சுட்டு அப்படியே சொல்லுவாங்க. காஃபி வாங்கி கொடுத்து அப்படியே உங்க வீடுங்களுக்கு ஒரு நல்ல சொல்லுங்க. நடந்து போகிற சபை, நடமாடும் சபை எப்படி இருக்குங்க ஐயா? ஜோசப் இல்லீங்களா? பாவமா எதனா பண்ணி சோனல பண்ணி போறாங்க. நாங்க அப்படியே சவுண்ட் பண்ணி எதுவுமே இல்லாம தலைக்கீழ போடணும், சைலண்டா அமைதியா போடணும், எந்த பிரச்சனை இல்லாம போனாம எதுவும் கவர்மெண்ட் தடை பண்ணாது. ನಾವು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್, ಹಾಡಾಡ್ತೀವಿ, ನಮ್ಗೆ ಅಭ್ಯಾಸ ಇದೆ. ನಮ್ಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ನಡೆಯುವಾಗಲೂ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ನೀವು ನಡೆಯುವಾಗಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದೆ. ನಾವು ಹಂಗೆ ಆಡ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ಬೇಕಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದೆ. ನಾವು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಡಿತೀವಿ. அப்படியே பாடிட்டு போய் வாசனை அப்படியே வாசனை பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே கர்த்தரை நடத்துவார், கர்த்தரை ரட்சிப்பார். பாக்குறாங்களா பாப்பாங்க, என்னடா இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அதுதான் ஒரு எழுப்புதல் கிடையாது. கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் என்ன சொல்ல லாஸ்ட் என்ன ஆச்சு? எங்க ನಾಳೆ ಅವರ ಎದುರಿಗೆ ಹೊರಡಿರಿ, ಯೆಹೋವ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಯಾರ ಸಂಗಡ ಇರುವನು? ನಿಮ್ಮ ಸಂಗಡ. இப்படி உட்கார்ந்துக்கிறீங்களே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா இப்படி உட்காருது பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஓ, ஒரு எம்எல்ஏ ஒரு சூப்பரிண்டென்ட் ஒரு கமிஷனர் இல்லப்பா, வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை பார்க்கிலும் ஒரு வெற்றி வேற எதுவுமே இல்லை. அவர் கூட இருந்தார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா நிஸ்ஸி, அவர் ஜெயம் தருகிறவர், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. You should not be like this. சேர் தூக்கி போட்டு 2 சேர் உடைச்சு போட்டு கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லிக்கினேச்சு. ஆனா உடைச்சே நான் கோவப்பட்டுக்க மாட்டேன். கேட்டா பாஸ்டர் அபிஷேகம் இல்ல பாஸ்டர், கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே, சேர் உடைச்சேன் பாஸ்டர். பரவாயில்ல, அப்படியே 150 பேர் 150 ரூபாவா பரவாயில்ல, கர்த்தருக்காக வைராகமா ஒரு சேர் உடைச்சிக்கிறியா, நெக்ஸ்ட் வாரம் நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிக்குவேன். உடைச்சிட்டு பரவாயில்ல, அபிஷேகத்தை உடைச்சிக்கிற, வைராகத்தை உடைச்சிக்கிறியா, 2 பத்த 4 வாங்கி கொடு பரவாயில்ல சொல்லியிருக்கேன். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் 21வது வசனம் வாங்க, 21வது வசனம் வாங்க. 21ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ ಬೇಗನೆ ಬೇಗನೆ. ಆಮೇಲೆ ಅವನು ಜನರ ಸಮ್ಮತಿಯಿಂದ ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ಗಾಯನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ இங்க பாருங்க, இவங்க என்ன யோசனை பண்றாங்கன்னா, நாம இனி சும்மா இந்த வேலை ஆகுது, நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இனி இந்த இடத்துல நம்ம சும்மா இருக்க போறது, கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ வாசிங்க. ಕೆಲವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅವರಿಗೆ ಪರಿಶುದ್ಧತ್ವವೆಂಬ ಭೂಷಣದೊಡನೆ ಭಟರ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾ ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ
ஒரு அல்லே சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Give thanks to the Lord for his mercy endures forever. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದುದು, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு அல்லே சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்படி சொன்னதான ஒரு ஆலயத்திலே, சாலமன் கட்டின ஆலயத்திலே எல்லா ஜனங்கள் சொன்னாங்க கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஷெக்கேனா மகிமை சபை நிரப்பினது. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய ஷெக்கேனா மகிமை சபை நிரப்பட்டது. கடைசி வாசிங்க 22 25 வாசிங்க முடிச்சிடுறேன். 22 25 ಅವರು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯಿಂದ ಕೀರ್ತಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಲು, உற்சாக ಧ್ವನಿಯಿಂದ கீர்த்திசலோ ಪ್ರಾರಂಭಿಸ. அப்பதான் ஆரம்பிக்கிறாங்கயா. ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பாட ஆரம்பிச்சா கர்த்தர் ஆரம்பிச்சிருவார். புரிஞ்ச வரல சொல்லுங்க. If you start singing, God will start working. ஒரு ஆமென் சொல்லுங்க. But enemy will try to stop you. பிசாசு உன்னை தடை பண்ண ஆரம்பிக்கும். நீ பாடுறனா உன்னை பிசாசு விட மாட்டான். நீ ஜபிக்கிறனா உன்னை விட மாட்டான். ஏன்னா பிசாசு தெரியும் இவங்க பாடினா கர்த்தர் ஆரம்பிச்சிருவாருப்பா. எப்படியாவது இவங்க பாடாத மாதிரி நான் செஞ்சுட்டேனா அவர் பாட்டு அவர் இருப்பாரு, என் வேலை நான் ஆரம்பிச்சிருவேன். One God will work, otherwise Satan will work. ஒன்னு கர்த்தர் செயல்படுவார், இல்லனா பிசாசு செயல்படுவார். இவங்க ரெண்டு பேர்ல யார் செயல் பண்ண நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க சும்மா இருந்தா பிசாசு ஆகிடுவாங்க. நீங்க ஆரம்பிச்சு கர்த்தரை ஆராதிக்க செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்க பாட தொடங்கினாங்க, கர்த்தர் எழுப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆராதிக்க வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக எழுப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கர்த்தரை துதிக்க ஆண்டவர் மனசுல தீர்மானம் பண்ணிட்டீங்க, கர்த்தர் உங்க பட்சத்தை இறங்கிட்டார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல நடக்குதா, நீங்க பிரச்சனையை பார்த்து உட்கார கூடாது. நீங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க, கர்த்தர் இறங்கி ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு பாருங்க, எப்பா பிரச்சனைங்கிறப்ப நம்மளால ஆராதிக்க முடியாது, பாட முடியாது, டென்ஷன் ஆயிடும் மைண்ட். கிட்டார் வாசிக்க முடியாது, கீபோர்டு வாசிக்க முடியாது, ஸ்கேல் பிடிக்க முடியாது. ஏன்னா பிசாசு தெரியும் இவங்க ஸ்கேல் பிடிச்சிட்டாங்கன்னா கர்த்தர் இறங்கிடுவாங்க. இவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நீங்க வீட்டுல துதிக்க ஆரம்பிக்கல. யார வீட்டுல ஃபேமிலி பிரேயர் இருக்குது. ஃபேமிலி பிரேயர் கை உயர்த்துங்க. ஏன்னா அந்த மாதிரி பெருசா கேட்டேன், தப்பா கேட்டேன்னா ஏதாவது நீங்க பார்க்கும்போது என்ன பாஸ்டர் இந்த மாதிரி கேட்டுக்கிறீங்களோ அந்த மாதிரி பாத்துக்கிறீங்க. ஃபேமிலி பிரேயர், உங்க ஃபேமிலி பிரேயர் கை உயர்த்துங்க. அதுதான் கேட்குறேன். பாஸ்டர் கேட்கலாம் பேசுங்க. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருந்து ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். சில பேர் என்ன ஃபேமிலி பிரேயர் தான், ஆனா அவங்க லேட் ஆகும், இவங்க லேட் ஆகும், எப்படி நடத்துக்கிறீங்க? 12 மணிக்குள்ள எப்படியாவது தூங்குறவங்க எழுப்பி நீங்க பிரேயர் பண்ணிடணும். நீங்க உட்கார்ந்து நீங்க கர்த்தர் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு துதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி, இந்த நாளுக்காக நன்றி என்று சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் இறங்கி வந்து உங்க வீட்டுல நிற்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்க துதிக்க ஒரு பாட்டு பாடியோ ஒரு கர்த்தருக்கு மகிமை செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இனி பிசாசுக்கு வேலை இருக்காது. நீங்க பாடாம இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல பிசாசு தாண்டவம் ஆடுவோம். பாஸ்டர் இந்த செய்தியில எனக்கு கர்த்தர் நீங்க ஏதோ கர்த்தர் என்னோட பேசலாம்னு சொல்றேன் மட்டும் கையை உயர்த்துங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் எங்க என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கிளைமேக்ஸ் இதுதான். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஒரு முக்கியமான சத்தியம் வெளிப்பாடு இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு வெற்றியே கர்த்தர் எங்க வச்சிருக்காருன்னா நீங்க பாட ஆரம்பிச்சா கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க பட்சத்தை இறங்குவார். Hallelujah. Your victory is there when you sing to the Lord. When you give thanks to the Lord, God will come down when you start praising Him. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. 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 கீழ வாசிங்க. இப்படி வாசிங்க. முடிஞ்சு. சீக்கிரம் வாசிங்க. லேட் பண்ணாதீங்க. ಯೆಹೋವನು ಯೆಹೂದ್ಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದ ಅಮ್ಮೋನಿಯರನ್ನು இதுதான் வாசிங்க. ಅಮ್ಮೋನಿಯರನ್ನು ಮೋವಾಬ್ಯರನ್ನು ಸೇಯಿರ್ ಪರ್ವತದವರನ್ನು ನಶಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾಶಮಾಕುம்பಡಿಯಾಗ ಅವರಲ್ಲಿ ಹೊಂಚು ಹಾಕುವವರನ್ನು ಇರಿಸಿದ್ದರಿಂದ ಅಮ್ಮೋನಿಯರು ಮೋವಾಬ್ಯರು ಸೇಯಿರ್ ಪರ್ವತದವರ ಮೇಲೆ ಬಿದ್ದು ಅವರನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಸಂಹರಿಸಿಬಿಟ್ಟರು. ಪೂರ್ಣವಾಗಿ ಸಂಹರಿಸಿಬಿಟ್ಟರು. ಆಮೆನ್ சொல்லுங்க.
உங்க பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். ஆமென் சொல்லுங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, அவங்க உபாசம் பண்ணாங்க, கர்த்தர் சும்மா இருந்தார். அவங்க கர்த்தர்கிட்ட உதவி கேட்டாங்க, கர்த்தர் சும்மா இருந்தாங்க. அவங்க ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் சும்மாவே இருந்தார். எப்போ கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்களோ கர்த்தர் ஆரம்பிச்சாரோ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவங்க கர்த்தரை தேட வந்தாங்க, கர்த்தர் சும்மா இருந்தார். கர்த்தர் கிட்ட முழங்கால் பிடிக்காங்க, கர்த்தர் சும்மா இருந்தார். எல்லா குடும்பமாக வந்தாங்க, கர்த்தர் சும்மா இருந்தார். அவங்க வாசித்தாங்க, கர்த்தர் சும்மா இருந்தாங்க. எப்ப துதிக்க ஆரம்பிச்சாங்களோ கையை உயர்த்துங்க எல்லாரும், கர்த்தரை மகிமை செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்தார், கர்த்தர் வெற்றி தருகிறவர் என்று சொன்னாங்களோ, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தர் கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தரை பாட ஆரம்பிச்சாங்களோ, கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ கர்த்தர் ஆச்சரியம் செய்கிறவர். எழுந்தாலும் கர்த்தாவே, எழுந்தாலும் கர்த்தாவே, எழுந்தாலும் கர்த்தாவே. அவருக்கு கர்த்தர் அவர் சாதாரணமானவர் அல்ல. இன்னைக்கு உங்க உபாசங்களுக்கு பதில் வரலையா? உங்களுடைய ஜெபங்கள், if God has not answered your fasting, God has not answered your prayer, there is a good news. Start praising the Lord. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பச்சத்தை இறங்குவார். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தர் இறங்கி அசைத்தார். சிறைச்சாலை கதவுகள் அசைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க துதி இருக்குதோ அங்க பிசாசு ஓடுவான். எங்க துதி இருக்குதோ அங்க தங்களுக்குள்ளாக வெற்றுண்டு மடியா செய்ய முடியாது சத்துருக்களுக்குள்ளாக கர்த்தர் குழப்பத்தை உண்டாக்குவார்கள். கர்த்தர் அங்க ஜெயத்தை கொண்டு வருவார். கேருபீன்கள் சேராபீன்கள் இறங்கி வருவார்கள். அங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக சிங்காசனத்தை ஏற்படுத்துவார்கள். கர்த்தர் ஆளுகை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல துதி இருக்குன்னு சொன்னா அங்க நல்ல சண்டை இருக்காது. உங்க வீட்டுல ஆனந்த பாடல் இருக்குன்னு சொன்னா அங்க சந்தோஷம் களி கூறுதல் கர்த்தர் பெருக செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 25வது வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். ಯೆಹೋಷಾಫಾಟನು ಅವನ ಜನರು ಸುಲಿಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಅವರಿಗೆ ದ್ರವ್ಯ, ವಸ್ತ್ರ, ಶ್ರೇಷ್ಠಾಯುಧ ಇವುಗಳು ರಾಶಿ ರಾಶಿಯಾಗಿ ಸಿಕ್ಕಿದವು. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை வரது நல்லதுன்னு சொல்லுங்க. அந்த பிரச்சனையில நீங்க துதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேடி வரும். இவருக்கு பிரச்சனை வந்தது நல்லதுதான். இவர் துதிச்சாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துட்டாரு. கூட வந்தது என்ன தெரியுங்களா? ராசி ராசியா கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், எப்போ தாவீது வாழ்க்கையில பிரச்சனை ஜாஸ்தி வந்துச்சோ ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் ஜனங்களை சேர்த்துட்டே இருந்தார். அந்த செய்தி கேட்டவங்க யாரை தெரியுங்க? இப்படி பண்ணாதீங்க சார், சொல்லுங்க, கை காட்டுங்க. தாவீது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை மேல் பிரச்சனை. ஆனா 2 நாளாகம் புஸ்தகம் 1 நாளாகத்தை தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அந்த புஸ்தகத்தை யாருமே எப்பவுமே ரொம்ப லேசா நினைக்காதீங்க. அங்கதான் நிறைய மறைவான ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், தாவீது வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா கர்த்தர் ஜனங்களை சேர்த்துவார். இன்னொரு பிரச்சனையா இன்னும் பெரிய ஜனங்களை சேர்ப்பார். இப்போலாம் இந்த பிரச்சனை வந்தால கர்த்தர் நிறைய ஜனங்களை சபையில சேர்த்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைனா உங்க பிரச்சனைக்காக கர்த்தர் நிறைய ஜனங்களை உங்க வாழ்க்கையில அனுப்புவார். அவங்க உனக்காக நிப்பாங்க, உனக்காக பேசுவாங்க, உனக்காக செயல்படுத்துவாங்க. 2 வாரம் தான் ஆச்சு. நான் கேட்ட ஆண்டு ஏன் இந்த பிரசங்கம் பண்ண சொல்றேன், நீ பேசு, நான் சொன்னது நீ சொல்லு. இங்க பாருங்க, பிரச்சனை வந்துச்சா கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறீங்க. வரும் நாட்களிலே கர்த்தர் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் என்னால பொருளாதார வாழ்க்கையில கர்த்தர் கூட்டுவார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. யோசாபாத்துக்கு கர்த்தர் ராசி ராசியா கர்த்தர் சேர்த்தாரு ஆசீர்வாதங்களை. கையில உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரச்சனைக்காக, இந்த சபையுடைய தேவைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிசினஸ்க்காக, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீர்த்தக்கதாக இந்த பிரச்சனைகளை ஜெயத்தை கொடுக்கிற போது எதிரிகளுடைய ஆசீர்வாதங்களை எனக்கு சொந்தமாக்கி கொடுக்க போறீங்க. ராசி ராசியின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில சேர போகிறது. ஓ வாழ்க்கையில கர்த்தர் வேண்டிய நன்மைகள், வஸ்திரங்களையும் பொருளாதாரங்களையும் ஆயுதங்களை கர்த்தர் வாழ்க்கையில சேர்ப்பார். இன்றைக்கு உன் பிரச்சனைகள் உன் அழிப்பதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக, உன் போராட்டங்கள் உன்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ கிறிஸ்துவுக்குள்ளாக படுகிற பாடுகள், ஓ இக்காலத்தில் படுகிற பாடுகள் வருகிற நாட்களுடைய மகிமைக்கு